காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அவ்வப்போது நீ பேசும் கடினமான வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்துகின்றன. நீ எப்போது என்னைப் போல கிருபை மிகுந்த வார்த்தைகளை பேசுவாய்? எப்போது உன் உள்ளம் கருணை உள்ளமாக மாறும்? நீ எவ்வளவுதான் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் கண்ணீர் சிந்தினாலும் என் கிருபையின்றி எதுவுமே நடக்காது அல்லவா? என் கிருபையில் முற்றிலும் சார்ந்து கொள். உன் உடையில், உன் நடையில், உன் எண்ணங்களில், உன் வார்த்தைகளில் ஆவியானவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உன்னை அவரிடம் அர்ப்பணித்து விடு. உன் கோப முகம் எப்போது சாந்த முகமாக மாறும்? நான் என்ற பெருமை நீங்கி எப்போது நான் அல்ல என்ற சிந்தை வரும்? என் விருப்பம் என்ற அந்த சுயம் மாறி எப்போது சித்தம் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்பு ஏற்படும்? மகனே, மகளே, ஜீவபலியாக உன்னை என் பலிபீடத்தில் படைத்துவிடு. அப்பொழுது இயேசுவை காண விரும்புகிறோம் என்று தேடுபவர்கள் உன் முகத்தில், உன் வாழ்க்கை முறையில் என்னை கண்டுகொள்ள ஏதுவாகும். உன்னில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. எல்லாம் புதிதாயின என்றபடி உன் வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டியுள்ளது. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த நாள் இனி வராது. மன உறுதியோடு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. ஆதார வசனம்: தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:29.